கிளாசிக் சான்ஸ்கிரிட் நியூ NCERT சிலபஸ் தீபகம் புக்கினுடைய லெசன் 9 பார்க்க போறோம். நவமஹ பாட்டக. லெசனோட பேரு யோ ஜானாதி சஹ பண்டிதஹ. யோ ஜானாதி யாருக்கு தெரியுமோ, சஹ அவன், பண்டிதஹ பண்டிதஹனா ஒரு பண்டிதன், அதாவது ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சன், ரொம்ப படித்தவங்க அப்படின்ற மாதிரி பண்டிதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யோ ஜானாதி சஹ பண்டிதஹ, ஹீ ஹூ நோஸ் தட் ஹீ இஸ் எ ஸ்காலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே விடுகதை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ விடுகதை கொடுக்கும்போது அதில் என்ன ஹிடனாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை ஆன்சர் சொல்லும் போது எல்லாருக்குமே ரொம்ப த்ரில்லாகவும் இருக்கும், ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சரில் இந்த விடுகதைன்னு சொல்கிற பிரஹேலிகா, ரிடில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ். இந்த பிரஹேலிகாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டே கொடுத்துருக்காங்க. நிறைய ரிடில்ஸ் இருக்கும் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சரில். அதில் ஒரு சில ரிடில்ஸ் தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். லெசனுக்கு போகலாம். संस्कृत साहित्ये प्रहेलिका विशिष्टं स्थानम अस्ति. संस्कृत साहित्ये சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்ல பிரஹேலிகானாம், அதாவது இந்த ரிடல்ஸ்ன்னு சொல்றால விடுகதைகளுக்கு, விசிஷ்டம் ஸ்தானம் அஸ்தி, ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு யூனிக்கான பிளேஸ் அதுக்கு கொடுத்துருக்காங்க. பிரஹேலிக்காக ஆபால விருத்தம் மானசிகம் உல்லாசம் ஜனயந்தி. பிரஹேலிக்காக இந்த ரிடில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆபால விருத்தம் அப்படின்னா குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி, குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் மானசிகம் உல்லாசம், ஒரு மென்டல் எக்ஸைட்மெண்ட், மென்டல் ஹாப்பினஸை கொடுக்குது. ஜனயந்தி புத்தே தார்க்கிக சக்திம் வர்த்தயந்தி. இந்த ரிடில்ஸ் நம்ம பண்றதுனால நம்மளோட புத்திக்கு, நம்மளுடைய அறிவுக்கு லாஜிக்கல் பவர் டெவலப் ஆகுது. வர்த்தயந்தி சிந்தன ஷமாதாம் விகாசயந்தி. சிந்தன ஷமாதாம், எபிலிட்டி டு திங்க், யோசிக்கிறதுக்கான அந்த எபிலிட்டி நம்மளுக்கு இன்னும் டெவலப் ஆகுது. பூர்வஜானாம் கவினாம் புத்திமத்தாம் கல்பனா சக்திம் ச தர்ஷயந்தி. இந்த ரிடில்ஸ்ல வேற என்ன நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வஜானாம் கவினாம், நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் ஆன கவிகளினுடைய புத்திமத்தம், அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அவங்களுடைய கல்பனா சக்தியும் பற்றி இது நமக்கு தெரிய வருது. த தர்ஷயந்தி. இட் ஷோஸ், இந்த ரிடில்ஸ் என்ன நம்மளுக்கு காட்டுது அப்படின்னா, ஆன்சஸ்டருடைய அறிவும் அவங்களுடைய இமேஜினேஷன் பவரையும் நம்மளுக்கு காட்டுது. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ரிடில்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. भोजनान्ते च किं पेयं जयन्तः कस्य वै सुतः कथं विष्णुपदं प्रोक्तं तक्रम शक्रस्य दुर्लभம். ஸோ இதில் நம்மளுக்கு ஆன்சர்ஸ்மே அவங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க. भोजनान्ते च किं पेयं जयन्तः कस्य वै सुतः கதம் விஷ்ணு பதம் புரோக்தம். இது மூணுமே கொஸ்டின், அதுக்கான ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம புரியுதா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு அவங்களே நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க, விவரணம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். போஜனஸ்ய அந்தே கிம் பானியம். பானியம் அப்படின்னா குடிக்கிறது. போஜனஸ்ய அந்தே, அதாவது ஃபுட்டுக்கு லாஸ்ட்ல, சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம், அந்தே லாஸ்ட்ல நம்ம என்ன குடிப்போம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தக்ரம். தக்ரம் அப்படின்னா பட்டர் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க, லசின்னு சொல்லுவாங்க, மோர் குடிக்கிறோம் இல்லையா, அதை சொல்றாங்க. ஸோ போஜனஸ்ய அந்தே கிம் பானியம் தக்ரம். ஜெயந்தஹ கஸ்ய வை சுதஹ. ஜெயந்தஹ கஸ்ய யாருடைய, சுத்தக யாருடைய மகன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் சக்ரஸ்ய, அதாவது இந்திரனுடைய மகன். இந்திரனுடைய மகனுடைய பேரு ஜெயந்த. கதம் விஷ்ணு பதம் புரோக்தம். விஷ்ணுவுடைய பதத்தை, விஷ்ணு கடவுள் இருக்கார்ல, அவருடைய பதம், அவரை எப்படி சென்றடைய, அதாவது அவர் எப்படி பார்க்கறதுன்னு கேட்குறாங்க. கதம் விஷ்ணு பதம் புரோக்தம், அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, விஷ்ணு சாநித்தியம் கதம் உக்தம், அதாவது சாநித்தியம்னா பிரசன்ஸ், அவருடைய பிரசன்ஸை நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் எழுதுறோம், துர்லபம். துர்லபம்னா ரொம்ப ரேரான ஒரு விஷயம், அதாவது விஷ்ணுவோடைய பாதத்தை சென்றது ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்றோம், துர்லபம். ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர்ஸ். செகண்ட் பார்க்கலாம். ந தஸ்யாதீர்ன தஸ்யாந்தோ மத்திய யஸ்தஸ்ய திஷ்டதி तवाप्यस्ति ममाप्यस्ति यदि जानासि तद्वद. न तस्याधीर्न.
ஸோ அதோடைய விவரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. தஸ்ய ஆதி ந அஸ்தி. ஸோ நம்ம கண்டுபிடிக்க போற அந்த வேர்டினுடைய தஸ்ய அந்த வேர்டினுடைய ஆதி ந அஸ்தி. ஆதினா ஃபர்ஸ்ட்ல ந அப்படின்ற எழுத்து இருக்கும். ஆதி ந அஸ்தி, ந இருக்கு. தஸ்ய அந்தஹ ந தஸ்யாதீன தஸ்யா அந்தோ. ஸோ தஸ்ய அந்தஹ அபின அஸ்தி. அங்கேயும் என்ன இருக்குன்னா அங்கேயும் ந இருக்கு. அதாவது ஒரு லெட்டர்னுடைய ஆதியிலையும் அந்தம்லையும் நமக்கு ந இருக்கு. தஸ்ய மத்திய யஹ திஷ்டதி. மத்தியே எஸ் தஸ்ய திஷ்டதி. அதுதான் இதனுடைய விவரணம். தஸ்ய மத்தியே யஹ திஷ்டதி. ஸோ அந்த லெட்டருக்கு நடுவில் யஹ இருக்கு. ய அப்படின்ற லெட்டர் இருக்கு. தத் தவ அபி அஸ்தி. தவாபி அஸ்தி தான் தத் தவ அபி அஸ்தி. அப்படின்னா என்ன சொல்றாங்க? அது அதாவது அந்த ஒரு வேர்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அது வந்து தவ அபி அஸ்தி, உனக்கும் இருக்கிறது, அது உன்கிட்டயும் இருக்கு. மமாபி அஸ்தி, மம அப்பி அஸ்தி, என்னிடமும் இருக்கு. அந்த நம்ம கண்டுபிடிக்க போற அந்த விஷயம் வந்து உங்ககிட்டயும் இருக்கு, என்கிட்டயும் இருக்கு. அந்த வேர்டினுடைய ஸ்டார்டிங்ல நான் இருக்கும், எண்டிங்ல நான் இருக்கும், இந்த மிடில் வந்து யா இருக்கும். இது எல்லாமே சொல்லிட்டாங்க. அது உன்கிட்டயே இருக்கு, என்கிட்ட இருக்கு. அது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். யதி ஜானாசி தத்வத், யதி ஜானாசி தத்வத். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு வேர்டு இருக்கு, அதுக்கு ந, மிடில் யா, லாஸ்ட்ல ந. அப்போ நயனம். இப்போ நயனம்ன்றது பாருங்க உங்ககிட்டயும் இருக்கும், நம்மகிட்டயும் இருக்கும். ஸோ ஐஸ் வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே சொல்றாங்க. இதுதான் நம்மளுடைய செகண்ட் ரிடல். இப்போ தேர்ட் ஒன் பார்க்கலாம். விருக்ஷஸ்யாக்ரே, விருக்ஷஸ்யாக்ரே ஃபலம் திருஷ்டம். இப்போ விவரணம் பாருங்க. விருக்ஷஸ்ய ஆக்ரே, ஆக்ரே அப்படின்னா ஃப்ரண்ட்ல. ஸோ மரத்துக்கு முன்னாடி ஃபலம் திருஷ்டம், பழம் இருக்கும். ஸோ அந்த ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு முன்னாடி ஒரு பழம் இருக்கும். ஃபலாக்ரே விருக்ஷ ஏவச்ச. அதே மாதிரி ஃபலாக்ரே, ஃபலஸ்ய ஆக்ரே, ஃபலத்துக்கு முன்னாடி மரம் இருக்கும். ஏவச்ச. அகாரஹ யஸ்ய ஆதி ததைவ சகாரஹ யஸ்ய அந்தே. ஸோ அதனுடைய ஆதி எழுத்து, ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து அகாரஹ, அ. ததைவ சகாரஹ யஸ்ய அந்தே. அகாராந்திம் சகாராந்தம் யோ ஜானாதி சஹ பண்டிதஹ. அகாராந்தி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அகாரஹ இருக்கும், சகாரஹ லாஸ்ட்ல இருக்கும். ஓகே. யோ ஜானாதி சஹ பண்டித. இது யாருக்கு தெரியும்? அவங்க பண்டிதர்கள் சொல்றாங்க. இப்போ நம்ம இதனுடைய ரிடலை பார்க்கணும். விருக்ஷஸ்ய அக்ரே ஃபலம். அந்த மரத்துக்கு முன்னாடி பழம் இருக்கும், பழத்துக்கு முன்னாடி மரம் இருக்கு. இப்போ நல்லா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அந்த பைனாப்பிள் இருக்கு இல்லையா, அனான்ஸ். ஸோ இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும். அனானசக. ஸோ அனானசக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு செடி தான். ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறது கூட அவங்க விருக்ஷக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த செடி வந்து எப்படி இருக்கும்? செடிக்கு மேலே பழம் இருக்கும், அந்த பழத்துக்கு மேலே திரும்பவும் ஒரு செடி வந்து இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த இடத்துல. இப்போ நீங்கள் இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். விருக்ஷஸ்ய ஆக்ரே ஃபலம் திருஷ்டம் ஃபலாக்ரே விருக்ஷ ஏவச்ச ஆகாராந்தி ராகாரந்தம் யோ ஜானாதி சக பண்டித. யாருக்கு தெரியுமோ அவங்க வந்து இது யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க பண்டிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரிடல்ல. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். கிமச்சதி நரஹ காஷ்யாம் பூபானாம் கோ ரனேஹிதஹ கோ வந்தியஹ சர்வ தேவானாம் தீயதா மேகமுத்ரம். தீயதா மேக உத்திரம். ஒரு உத்திரம் தாங்க, ஒரு ஆன்சர் கொடுங்கன்னு சொல்றாங்க. கிமச்சதி நரஹ. அப்படின்னா அதோட விவரணம் பாருங்க. மனுஷ்ய காஷ்யாம் கிம் இச்சதி. கிம் இச்சதி நரஹ காஷ்யாம். நரஹ அப்படின்னா மனுஷங்கன்னு அர்த்தம். ஸோ மனிதர்கள் காசிக்கு போறாங்க இல்லையா. ஸோ நம்ம நிறைய பேர் கேள்விப்படுவோம் காசிக்கு போறாங்க. காசிக்கு எதுக்காக போறாங்க? ஸோ அங்க போய் அவங்களுக்கு மிருத்யும், அதாவது அவங்களுக்கு வந்து அந்த மரணம்ன்றது அங்க நிகழணும்னு ஆசைப்படுவாங்க. அப்ப காசிக்கு போயிட்டு மரணம் அடைஞ்சா கடவுள் கிட்ட போவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ மனுஷ காஷ்யாம் கிம் இச்சதி மிருத்யு. ஸோ மரணம். பூபானாம் கோ ரனேஹிதஹ. ரனேனா வாருன்னு அர்த்தம். யுத்தே, யுத்தே மகாராஜானாம் கஹ ஹிதஹ. ஸோ யுத்தத்தில் மகாராஜர்கள் எதை ஆசைப்படுறாங்க? ஜெயஹ, அதாவது ஜெயிக்கணும், விக்ட்ரி அப்படின்றத ஆசைப்படுவாங்க. கோவந்தியஹ சர்வதேவானாம்
தியாதமேக உத்திரம். கஹ சர்வதேவானாம், எல்லா தேவர்களும், வந்தயதி கஹ சர்வதேவானாம் வந்தனிய, எல்லாருமே யாரை வணங்குவாங்க. ஏகபதேன உத்திரம் ததாது. இப்போ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம வந்து ஒரு ஆன்சர் எழுத போகிறோம். மிருத்யும் ஜெயஹ அப்படின்னா சிவனுடைய பேர். ஸோ சிவனுக்கு இன்னொரு பேர் வந்து மிருத்யுஞ்சயஹ. ஸோ இப்போ நமக்கு இந்த ரெண்டு ஆன்சரையும் சேர்க்கும் போது இந்த தேர்ட் ஒனுக்கான ஆன்சரும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ லாஸ்ட் ஒன் பாருங்க. குலாலஸ்ய கிருஹே ஹயர்தம் ததர்தம் ஹஸ்தினாபுரே द्वयं मिलित्वा லங்காயாம் யோ ஜானாதி சக பண்டிதः. குலாலஸ்ய கிருஹே அதாவது கும்பகாரஸ்ய கிருஹே, அதாவது பாட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் கும்பகார். அதாவது மண்ணில் வந்து எல்லாமே செய்கிறவங்க, மண் பானை செய்கிறவங்க, மண்ணில் வந்து பொருட்கள் செய்கிறவங்கள நம்ம வந்து கும்பகார் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ குலாலஸ்யனாலும் கும்பகார்னாலும் ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான், ஒரே மீனிங் தான். குலாலஸ்ய கிருஹே அந்த ஒரு பாட்டரோடைய வீட்டில் ஹயர்தம் அதாவது ஏகம் அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஏகம் அர்த்தம் அப்படின்னா ஒரு பாதி என்ன இருக்கும். அவங்களோட வீட்டில் ஒரு பாதி என்ன இருக்கும், கிம் அஸ்தி. அவங்களோட ஒரு வீட்டில் கும்ப இருக்கும் இல்லையா. ததர்த்தம் ஹஸ்தினாபுரே, ஹஸ்தினாபூரோட பாதியில என்ன இருக்கும். ஸோ பாதி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ பாதியில என்ன இருக்கும் அப்படின்னா கர்ண. துவயம் மிலித்வா பூர்ண ரூபம் லங்காயாம் கிம் அஸ்தி, இது ரெண்டும் சேர்க்கும் போது பூர்ண ரூபம் லங்காயாம், லங்கா ஸ்ரீலங்கான்னு சொல்றோம்ல, இந்த லங்கால என்ன யார் இருப்பாங்க, கிம் அஸ்தி என்ன இருக்கும், உத்தரம் யஹ ஜானாதி சக பண்டிதः. ஸோ லங்கால யார் இருக்கிறாங்க, கும்பகர்ணக. ஸோ கும்பகர்ணன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, கும்பகர்ணன் லங்கால இருக்காங்க. அப்போ இந்த ரிடில் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் சொல்றாங்க. அதாவது பாட்டரோட வீட்டில் பாதி என்ன இருக்கும் கும்பம், ஹஸ்தினாபூர்ல பாதி என்ன இருக்கும் கர்ண. அப்படி கண்டுபிடிச்சு நம்ம கும்பகர்ண அப்படின்னு கொண்டு வரணும். இதுதான் ரிடில். ஸோ இதோட இந்த லெசனும் நம்மளுக்கு எண்ட் ஆகுது. இந்த பிரஹேலிகானாம் உத்ராணி, ஸோ இதனுடைய ஆன்சரும் அவங்களுக்கு கீழேயே கொடுத்துருக்காங்க. இந்த லெசன் அவ்வளோதான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சின்ன ஒரு லெசன். தேங்க்யூ.